லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அவன் நாம் மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறையை வீட்டை கட்டி அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டை தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரராகிய கேயாசை நோக்கி, இந்த சூனமியால் என்ன செய்கிறாள்? இந்த எலியா தீர்க்கதரிசி வரும் பொழுதெல்லாம் தங்குவதற்காக தன்னுடைய வீட்டுடைய மேல் அறையிலே ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கை வைத்தான். அவன் இப்படி தங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தன் வேலைக்காரனாகி கேயாசை கூப்பிட்டு, அவளுக்கு ஏதோ நான் செய்ய வேண்டும், அவளிடத்துல என்ன தேவை என்று கேட்டு வா என்று சொன்ன பொழுது அவள் சொல்கிறாள், என் ஜனத்தாரிடத்தில் நான் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேயாசி அவளை விசாரித்த பொழுது அவளுக்கு பிள்ளை இல்லை என்கிறதை அவன் கண்டுபிடித்தான். இப்பொழுது சூனமியாளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன உடனே எலிசா தீர்க்கதரிசனத்திலே வந்து சொல்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் உத்தமமாய் நேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரனை, பரிசுத்தவானை, உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய், சாட்சியாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை நீங்கள் நேசிக்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன் இல்லாமல் போவதில்லை. இந்த சூனமியால் கிளவி ஆயிடுச்சு, என் புருஷனும் கிழவன் ஆயிட்டான், அவனும் வயசாயிடுச்சு, எனக்கு பிள்ளை அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுகிறான். எலிசா தீர்க்கது சொன்னபடியே சூனமியால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். லேலுயா. கர்த்தர் சொன்னதுதான். அந்த வார்த்தைக்கு மீறி இந்த பூமியிலே அதுக்கு எதிரடையாக எந்த வல்லமையும் இல்லை. ஏன்னா நம்முடைய இயேசு மகா பெரியவராக இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு எலிசா மூலமாக அற்புதம் செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மூலமாக, என் மூலமாக அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா ஒண்ணு, நீங்க அவர் சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த சூனமியலுக்கு பிள்ளை இருப்பதற்கு காரணம் ஊழியக்காரனை உபசரித்தால், ஊழியக்காரனை விசாரித்தால், ஊழியக்காரனுக்கு உதவி செய்தால். ஒன்று, அவனை முதலாவது அவள் பரிசுத்தவான் என்று கண்டாள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காத எல்லா ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், அந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், அவருக்கு கொடுக்குறேன், இவருக்கு கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அவர் பரிசுத்தவானா? அவர் நீதிமானா? அவர் உண்மை பேசுகிறாரா? ஒழுக்கமா நடக்கிறாரா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து உதவி செய்தால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. சூனமியால் அதை கண்டுபிடித்தால், சூனமியால் கண்டுபிடித்த உடனே அதற்கு ஈடாக தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் தேவ சித்தத்தை செய்து பரிசுத்தவானுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.